ஹாய். இந்த வீடியோ மூலயமா ரொம்ப நாள் கழிச்சு உங்கள் எல்லோரையும் பார்க்குறதுல ரொம்பவே சந்தோஷம். ரொம்ப நாளாக யூடியூப்பில் வீடியோ போடாததுக்கு என்ன ஒரு காரணம் அப்படின்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். வியூஸ் எல்லாம் ஒழுங்காக போகிறதில்ல. அது எப்படி பண்ணுறது அப்படின்றது எனக்குமே தெரில. அதனால் சரி சொல்லிட்டு விட்டுட்டு இருந்தேன். சரி, இப்போ ஏன் இந்த வீடியோ திடீர்னு இந்த ஐடியா எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, நான் வந்து நேற்று சும்மா ரேண்டமாக நைட்டு வந்து பார்த்திங்கனாக்கா, நான் அப்லோட் பண்ண வீடியோ ஆல்ரெடி நானே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். அப்போ வந்து பார்த்தோம்னா, நான் வந்து ஸ்கூலில் எடுத்த ஒரு வீடியோ, ஸ்கூல் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தோன்னா ஸ்கூலில் பெர்மிஷன் கேட்டு ஒரு படம் எடுத்திருந்தேன் ஸ்கூலில், ஒரு சின்னதாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் அது. ஸோ அந்த வீடியோ எனக்கு பார்க்கும்போது, நான் ஃபஸ்ட்டு அதை அப்லோடு பண்ணும்போது எனக்கு வந்து பார்த்தோன்னா, அந்த வீடியோ வந்து என்னடா இது வியூஸ் போலியே, என்னடா கான்செப்ட் சரியில்லையா, பிடிக்கலையா, நிறைய கமெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட வந்தது, வியூவர்ஸ் கிட்டேருந்து வந்தது, இந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஆனால் அது அப்லோட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3 years கிட்ட ஆகிட்ருக்கும். ஸோ அதை நான் 3 years கழிச்சு இப்போ நான் திரும்ப எனக்கு பார்க்கும்போது, அது எனக்கு அந்த வியூஸ் போச்சு, அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு மெமரிஸாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் கிட்டத்தட்ட இன்றைக்கி நான் வந்து இப்போ ஒரு விஐடியில் 5 yearsஆக இங்கே நான் சர்வே பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ நான் கண்டிப்பாக இதை பண்ணணும். நம்ம இந்த காலேஜில் இருந்ததுக்கு ஏதாச்சும் நான் ரொம்ப நாள் கழித்து இதை திரும்ப பார்க்கும்போது எனக்கு அது ஒரு மெமரிஸாக இருக்கணும் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோவே எனக்கு மேக் பண்ணலாம் அப்படின்றது ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, 1 day in my college. ஸோ அதுதான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஒன்றுமே நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுட்டு அப்படியே இப்படி வருவோம். ஸோ அப்படியே இப்படி வந்தோம்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது இந்த மெயின் பிளாக் தான். ஸோ இங்கே தான் வந்து நிறைய எல்லாமே அட்மிஷனாக இருக்கட்டும், நிறைய எல்லாருமே இங்கே தான் இருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஒன்றா நம்ம பார்க்க போகலாம். இதுதான் லைப்ரரி. ஸோ இன்றைக்கி எல்லாமே காலேஜோட லீவ் அப்படின்றதுனால, ஹாலிடேன்றதுனால நிறைய யாருமே இல்லைங்க. ஸோ அதனால தான் நான் இன்றைக்கி இந்த நாளுமே பிளானும் பண்ணேன். ஸோ ஒன் ஆஃப் த வெள்ளூர்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லைப்ரரி வந்து பார்த்தோன்னா இங்கே தான் நம்ம எங்கள் காலேஜ் விஐடியில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக இப்போது விஐடி அப்படின்னு எனக்கு சொன்னால், எனக்கு ஃபஸ்ட்டு வர ஒரு இன்சிடெண்ட் என்ன அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த விஐடிக்கு வந்த ஒரு இன்சிடெண்ட் தான். நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது வந்து பார்த்தோம்னாக்கா, நான் வந்து ஆக்சுவலாக எங்கள் ஸ்கூலில் வந்து 8th standard படிக்கும்போது தான் ஃபஸ்ட்டு இந்த விஐடி காலேஜுக்கு வந்தேன். அது எப்படி வந்தேன் அப்படின்னு சொன்னால், அந்த ஒரு மெமரிஸ் வந்து பார்த்தோம்னா ரொம்பவே ஒரு ஸ்பெஷலானது. ஸோ இங்கே விஐடியில் வந்து மேத்தமெட்டிக்கல் மீட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி கண்டக்ட் பண்ணும்போது அதில் வந்து பார்த்திங்கன்னா குவிஸ் எக்ஸாம், அதில் வந்து எங்கள் ஸ்கூலில் வந்து ஓரளவுக்கு நம்ம ஒரு ஆவரேஜான படிக்கிற பையன் அப்படின்றதுனால அதில் வந்து நம்ம பேர் வந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு சரி, அதில் வந்து நான் இப்போ ப்ரைஸுமே வந்து இங்கே வின் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட் நான் இங்கே வந்தது வந்து பார்த்தோன்னா அந்த விஐடி அந்த 8th standard படிக்கும்போது அந்த மேத்தமெட்டிக்கல் மீட்டுக்காக தான் இங்கே வந்தது. இப்போது ஃபஸ்ட் நான் இங்கே இந்த காலேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா வரும்போது ஃபுல்லாமே அந்த ஃபஸ்ட் டைம் வரும்போது எனக்குன்னா அந்த சின்ன வயசில் 8th standardல வரும்போது என்ன ஃபீல் ஆச்சு அப்படி பார்த்தோன்னா, இங்கே நிறைய பேர் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வந்துன்னு போயின்னு ஃபுல்லாக இப்படியே தான் இருப்பாங்க, ரவுண்ட்ஸ்லேயே இருப்பாங்க. இன்றைக்கி ஹாலிடேன்றதுனால அந்த மாதிரி இதில் நார்மலாகவே பார்த்திங்கன்னா வந்துன்னு போயிட்டு இருப்பாங்க. அப்போல்லாம் எனக்கு என்ன ஃபீல் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த காலேஜ் சேர்ந்தால் நம்ம வந்து கிளாஸ்லாம் எதுவும் இருக்காது போல் இருக்குது, சும்மா ஜாலியாக இப்படியே சுற்றிட்டு இருக்கலாம், என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் ஜாயின் பண்ண அப்புறமேட்டுக்கு தான் ஃபீல் ஆச்சு, அவங்க எல்லாருமே சும்மாலாம் யாருமே போகல, எல்லாருமே ஒரு வேலையோடு தான் போகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நிறைய பிளாக்ஸ் இருக்கும். இது வந்து இப்போ எஸ்எம்பி சொல்லலாம். இந்த எஸ்எம்பியில் இங்கே ஒரு கிளாஸ் நடக்குது அப்படின்னு சொன்னால், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே எஸ்ஜிஐடியில் ஒரு கிளாஸ் நடக்கும், இங்கே வந்து மெயின் பிளாக்கில் ஒரு கிளாஸ் நடக்கும். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த கிளாஸ் முடிச்சுட்டு போகிறதுக்காக தான் அந்த மாதிரி வந்து மூவ் ஆகிட்டுருக்காங்க அப்படின்றது வந்து எனக்குள்ளே அதுக்கப்புறம் ஜாயின் பண்ண பிறகு தான் எனக்கு வந்து நிறைய ஃபீல் ஆச்சு. இது மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் வந்து மறக்க முடியாத மெமரபிள் இன்சிடென்ட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து ஸ்கூலில் வந்து இறங்கின இடம் இது பார்த்திங்கன்னா அதுதான் அந்த
அந்த இடம் தான். ஸோ அதுதான் ஒரு லேண்ட்மார்க்காகவுமே சொன்னாங்க. ஸோ யாராச்சும் எங்கேயாச்சும் மிஸ் ஆகிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து நிற்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. நாங்கள் அப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அப்போவே நாங்கள் பாதி விஐடி வந்து ரவுண்ட் அடிச்சிட்டோம். ஸோ வந்தது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் வருஷம் எல்லா வருஷமும் ஃபஸ்ட்டு 8th ஸ்டாண்டர்ட் மட்டும் வர ஆரம்பித்தேன். ப்ரைஸ்லாம் வாங்கினேன், தேர்ட் ப்ரைஸ் ஐ திங்க். ஸோ அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னா வருஷம் வருவேன் என்ஜாய் பண்ணுறதுக்காக மட்டுமே இந்த காலேஜ் வந்து. அப்புறம் இந்த காலேஜில் சீட் கிடைக்குமான்றது எல்லாமே ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமாக தான் இருந்துச்சு. ஆனால் எப்படியோ பை இதுவில் நான் இங்கே படிக்கணும்னு இருந்துச்சு. ஸோ எனக்கு சீட் கிடச்சிச்சு. ஸோ அதுக்காக என்னோடய பேரண்ட்ஸுக்கு, டீச்சர்ஸ் இந்த மாதிரி டைமில் நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம இப்போ இங்கே இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா வந்து ஃபுட்டீஸ். ஸோ இங்கே வந்து இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய மெமரிஸ் கொடுக்குற ஒரு இடம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆக்சுவலாக வந்து கிளாஸில் இருக்கிற நேரத்தை விட இங்கே இருக்கிற நேரம் தான் அதிகமாக இருக்கும். ஸோ எப்படி பார்த்திங்கன்னா இப்போது காலையில் காலேஜ் வந்து ஆக்சுவலாக 8 o'clock ஸ்டார்ட் ஆகும். ஸோ நடுவில் இப்போ 8 to 9, 10 இருக்கும். திரும்ப அதோட 2 o'clock தான் கிளாஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் அப்படியே ஃபுல்லாக கேங்காக வந்து எங்கள் கேங் அப்படியே இங்கே உட்காந்துன்னு சும்மா பேசுகிறது என்னென்னமோ பண்ணுவோம். இங்கே பண்ணாத விஷயமே இல்லை. ஸோ நிறைய இன்சிடெண்ட் இங்கே இருக்குது. ஸோ அது மாதிரி ஒரு பெரிய ஒரு மெமரிஸ் க்ரியேட் பண்ணுறக்கூடிய ஒரு இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுட்டீஸ் தான். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மெமரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஆக்சுவலாக நான் சொன்ன மாதிரி தான் நாங்கள் ஸ்கூல்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த ஃபஸ்ட் டைம் அந்த காலேஜ் இங்கே போகிறோம் அப்படின்ற அந்த மாதிரியான ஃபீலே இல்லை. ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு 6 month ஒரு செம் வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் வந்து என்ன பண்ணோன்னா இது மாதிரி வந்து எனக்கு வந்து ஸ்கூல்லேருந்து நாங்கள் எங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸுங்களே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 members கிட்ட வந்து ஒரே காலேஜ் இங்கே விஐடிலே வந்து சேர்ந்தோம். ஸோ அப்படி சேரும்போது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த புது ஃப்ரெண்ட்ஸோ இல்லை அந்த மாதிரி இது யாரும் மிஸ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஃபீல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ நாங்கள் அங்கே இருக்கோம், எஸ்ஜிஐடியில் கிளாஸ் முடியும் எனக்கு வேறு டிபார்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம். ஆனால் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 month ஒரு செம் வரைக்குமே பார்த்திங்கன்னா இங்கே தான் இருப்போம். ஸோ எனக்கு வந்து ஒரு செம் வரைக்குமே அதர் பசங்க கூட அந்த பழகிற அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அந்த மாதிரி எதுவுமே க்ரியேட் ஆகலை. ஸோ அங்கேருந்து வருவேன் நான் அந்த 1 to 2 o'clock தான் அந்த லஞ்ச் ஹவர் சொல்லுவாங்க. ஸோ அங்கேருந்து இங்கே வந்து சாப்பிட்டு நான் திரும்ப இங்கேருந்து அங்கே எஸ்ஜிஐடிக்கு நடந்து போவேன். ஸோ அது மாதிரியான மெமரிஸ் எல்லாம் எனக்கு நிறைய இங்கே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஒரு இடமா போயிட்டு பார்க்க ஆரம்பிப்போம். படத்தில் ரஜினி சார் வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யா ராய் அவங்கள வந்து ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறதுக்காக வருவாங்க. ஸோ அவங்க வந்து காலேஜ்லேருந்து வருவாங்க. ஸோ அந்த இடம் தான் இந்த இடம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யா ராய் வந்து கரெக்டாக இந்த இடத்துலேருந்து இப்படி வருவாங்க. இங்கே வந்து எந்திரன் படம் மட்டும் இல்லை, இங்கே விஐடியில் காவலன் படம் அந்த மாதிரி இன்னும் சில படங்கள்லாம் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த ஸ்பாட்லாமே முடிஞ்ச அளவுக்கு நான் காட்டுறேன். ஆனால் நிறைய வந்து பார்த்திங்கன்னா அந்த காவலன் படம்லாம் வந்து ஹாஸ்டல் பக்கம் வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ விஐடி வந்து பார்த்திங்கன்னா இங்கே இப்போது இந்த பார்த்துட்ருக்கீங்களா அந்த காம்பவுண்டு, அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரயில்வே ட்ராக் இருக்கும். ஸோ அந்த ரயில்வே ட்ராக்குக்கு அண்ணாண்ட தாண்டி பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே வந்து ஹாஸ்டல் தான். இந்த சைடு அந்த ரயில்வே ட்ராக் ஃபுல்லாமே இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து இதுதான் கிளாஸஸ் தான். ஸோ தான் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. ஸோ இந்த வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெல்லாம் பண்ணி எல்லாம் ஆல்மோஸ்ட் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனால் இப்போது எனக்கு திடீர்னு என்ன தோணுச்சுன்னா இப்போ இந்த வீடியோ பர்மிஷன் வாங்கணுமா இல்லை யாராச்சும் எதுனாச்சும் கேட்கணுமா அது மாதிரிலாம் எனக்கு எதுவுமே தெரியல. ஸோ எனக்கு தோணுச்சு அதை மட்டும்தான் ஸ்ட்ரைட்டாகவே நைட்டு இதுவாச்சு காலையில் இந்த மாதிரி திடீர்னு பிளான் பண்ணி வந்துட்டேன். ஸோ அது மாதிரி யாரும் அங்கே இருந்துச்சு பர்மிஷன் வாங்கணும் அப்படின்னா எனக்கு எதுவும் தெரியல. ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகும்னு தெரியல. சரி அதை பார்த்துக்கலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஸோ எனக்கு இந்த காலேஜ் மெமரிஸ் அப்படின்னு சொன்னோன்னா எனக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலில் வந்து கொஞ்சம் வந்து இப்போது ஒரு மெச்சூரிட்டி லெவல் இல்லாமல் மேக்ஸிமம் யூஜி இங்கே தான் படித்தேன், பிஜி இங்கே தான் படித்தேன். ஸோ யூஜி வரைக்குமே எனக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த மெச்சூரிட்டி லெவல் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் தான் இருந்தேன். ஸோ எனக்கு இங்கே கிடைச்சது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான். மேக்ஸிமம் பேசிக்காக வந்து சொல்லலாம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு எல்லாமே இங்கே வந்து பண்ணுது. ஸோ நான் எப்படி சொல்கிறேன்னா ஒரு மெச்சூரிட்டி லெவலுக்கு கொஞ்சமாக என்னை மாற்றினது அப்படி தான் அவங்க தான் சொல்லலாம். எனக்கு இங்கே கிடைச்சதில் ஒரு பெஸ்ட்டு இதுன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்களுக்கு இந்த டைமில் ரொம்பவே ஒரு நன்றி தெரிவிச்சேன். எப்படின்னா ஒரு எப்படி ட்ரெஸ் பண்ணணும் சொல்கிறதுலேருந்து எப்படி நம்ம பிஹேவ் பண்ணுன்றது நான் எல்லாமே ஒரு விஷயத்துக்கு பார்த்து அட்மையராக கற்றுக்கிறேன். ஸோ இங்கே எனக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ விஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கல்ச்சர்ஸ் இருக்கும். நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் டிஃப்ரெண்ட் நார்த் இந்தியாவிலேருந்து ஃப்ரம் அதர் கண்ட்ரீஸ்லேருந்து கூட வருவாங்க. ஸோ அவங்ககிட்டலாம் கொஞ்சமாக எனக்கு நிறைய பழகணும்னு ஆசை. ஸோ ஆனால் வந்து
அந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கல. ஸோ ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் பிசிஏல எனக்கு வந்து ஒரு கேரளா ஃப்ரெண்டு இருந்தான். ஸோ அவங்ககிட்ட கொஞ்சம் அந்த கேரளா ஸ்டைல் அவன் ஃபுட்டு எப்படி சாப்பிடுது அது மாதிரி நிறைய விஷயங்கள். ஸோ அந்த மாதிரி நான் நிறைய பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். பட் ஆனால் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. ஸோ ஆனால் அதுவுமே அது மாதிரியான நிறைய விஷயங்கள் இங்கே வந்து இருக்கும். நம்ம ஐஸ்வர்யா ராய் எக்ஸாம் எழுதிட்டு இருப்பாங்க அந்த எந்திரன் படத்தில். அந்த சீன் இங்கே தான் ரஜினி சார் உட்காந்து சொல்லிட்டு இருப்பார். அப்படியே இங்கே தான் அப்படியே அந்த கேமரா ஃபுல்லாக அப்படியே ட்ராவல் ஆகும். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா உள்ளே அங்கே வந்து அந்த சீன் எக்ஸாம் எழுதிட்டு இருப்பாங்க. அந்த ஹால் வந்து கேலரி வந்து உள்ளே தான் இருக்குது. ஆனால் உள்ளெல்லாம் இன்றைக்கி வந்து மேக்ஸிமம் விட மாட்டாங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு போவோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து வெளியே இருந்தால் சொசைட்டியில் எந்த ஒரு இதுவும் இருக்காது அப்படின்னு சொன்னால், இங்கே ஃபாலோ பண்ணுற அந்த ரோட் ரூல்ஸ், இங்கே வந்து இவ்வளோ தான் ஸ்பீடில் வரணும், இவ்வளோ செக்யூரிட்டி, இங்கே 20 கிலோமீட்டர்ஸில் தான் வரணும், உள்ளே ஹெல்மெட் போட்டுட்டு தான் வரணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ இந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த விஷயங்களை நம்ம எல்லாருமே அப்படியே வந்து இங்கேருந்து போகிற எல்லாருமே வெளியே பார்த்தா சொசைட்டியில் அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும். ஸோ அதே ஃபாலோ பண்ணுறதையும் தாண்டி அது மற்றவங்களுக்கும் ஸ்ப்ரெட் பண்ணணும், நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஸோ அந்த விஷயங்களை நம்ம பண்ணால் அந்த ரோடு ஆக்சிடெண்ட்டு ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம தவிர்க்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப நாளாகவே தோணும். அதே மாதிரி இந்த வந்து பார்த்திங்கன்னா இந்த காலேஜ் வந்து பிளாஸ்டிக் ஃப்ரீ கேம்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு இது பார்க்க முடியாது, அவ்வளோ க்ளீனாக இருக்கும். ஸோ நீங்கள் நம்மளால விஐடியில் படித்தனா அப்படின்னு யாருனாச்சும் கேட்டாங்கன்னா, இல்லை எஸ்ஜிஐடியில் தான் படித்தேன் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா அந்த எஸ்ஜிஐடி சில்வர் ஜூப்ளி டவர் அந்த பிளாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே தான் வந்து நிறைய நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் என்ன கோர்ஸ் எடுத்தாலுமே இந்த பில்டிங்கில் ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணாமல் போகவே முடியாது. ஸோ நான் வந்து அதான் சொன்ன மாதிரி விஐடியில் படித்தேனான்னு கேட்டால் இல்லை எஸ்ஜிஐடியில் படித்தது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ இங்கே தாமே ஃபுல்லாக எல்லா கிளாஸுமே மேக்ஸிமம் ஓவரால் எல்லா கிளாஸஸுமே இங்கே தான் நடக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அந்த பிளாக் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் என் பின்னாடி இருக்குது இல்லையா, அது வந்து பிஆர்பி. ஸோ விஐடியில் இங்கே வந்து இன்னொரு ஸ்பெஷாலிட்டி எனக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொன்னால், நான் ஆக்சுவலாக சொன்ன மாதிரி நான் வந்து இங்கே பிசிஏ நான் இங்கே தான் படித்தேன். ஸோ பிசிஏ படிச்சுட்டு ஓகே இது நம்ம காலேஜ் தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி எனக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல் இருக்கும் இல்லையா. திரும்ப நம்ம எம்சிஏக்கு வரும்போது, ஆனால் அந்த எம்சிஏக்கு வரும்போதுமே எனக்கு இந்த காலேஜ் வந்து புதுசாக தான் இருந்துச்சு. ஏன்னா இப்போ அந்த பிசிஏ படிக்கும்போது அந்த பிளாக்கெல்லாம் இருக்காது, இல்லை அந்த பிஆர்பின்ற பிளாக் இல்லை, நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் அந்தளவுக்கு இல்லை. ஸோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்போ நான் வந்து இங்கே பிசிஏ எம்சிஏ எங்கே படித்தேன் அப்படின்றதை தாண்டி நான் திரும்பவுமே ஒரு 4 வருஷம் 5 வருஷம் கழித்து வந்தால் கூட எனக்கு இந்த காலேஜ் வந்து புதுசாக இருக்கிற அந்த ஃபீலில் தான் கொடுக்கும். ஸோ ஏன்னா அவ்வளோவுமே ஒரு நாளுமே ஏதாச்சும் என்னென்னலாம் டெவலப் பண்ணணும் எல்லாத்துலேயுமே சரி, ஸ்டடீஸில் இருக்கட்டும், இந்த மாதிரி பில்டிங் கட்டுறதுல இருக்கட்டும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இருக்கட்டும், ஏதாச்சும் ஒன்று வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிகிட்டே தான் டெய்லி அது என்ன பண்ணலாம் அப்படின்றத ரொட்டீனாகவே பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த விஷயத்தில் எனக்கு ஒரு நாளுமே இந்த விஐடி வந்து புதுசாக தான் தெரியுது. ஸோ வந்து நல்லா என்ஜாய் பண்ணோம் காலேஜ் லைஃப்பை அப்படின்ற மாதிரி ஒருத்தன் பிளான் பண்ணி வரான் அப்படின்னு சொன்னால், அவனுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த விஐடி அவனுடைய விஷயங்களையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். இல்லை நான் வந்து ஒரு நல்லா படித்து நல்ல ஒரு பொசிஷனுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எய்மோடு ஒருத்தன் வரான் அப்படின்னு சொன்னால், அதனுடைய இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சாட்டிஸ்ஃபை பண்ணும். நம்ம அந்த மாதிரியான ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டுமே இல்லாமல் சும்மா கொஞ்சம் படிப்பு, கொஞ்சம் என்ஜாய்மெண்ட், ஸோ லைஃப் அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆட்கள் தான். மோஸ்ட் நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ நான் வந்து இங்கே ஒரு 5 வருஷத்தில் எக்ஸ்ப்ளோர் பண்ணதை ஒரு 10-15 நிமிஷம் வீடியோவில் காட்ட முடியுமா அப்படின்னா அது வந்து இம்பாசிபிளான ஒரு விஷயந்தான். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே கவர் பண்ணியாச்சு. இன்னமும் நிறைய இடங்கள் இருக்குது எக்ஸ்ப்ளோர் இங்கே காட்டுறதுக்கு. ஆனால் அதுக்கான இன்றைக்கி ஹாலிடே அப்படின்றதுனால அதுக்கான பெர்மிஷனை சில இடத்துலாம் விட மாட்டேன்னு சொன்னாங்க. ஸோ அது எல்லாத்தையும் தாண்டி ஏதோ என்னுடைய பெஸ்ட்டு நான் கொடுத்துருக்கேன் அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு. இதை நான் ரொம்ப நாள் கழித்து திரும்பவும் நான் இந்த வீடியோவை எப்பயாச்சும் பார்க்கும்போது எனக்கு நான் ஃபீல் நைட்டு அந்த ஸ்கூல் வீடியோவை பார்த்து எப்படி எனக்கு ஃபீல் ஆச்சோ அந்த ஃபீல் வரும்னு அந்த ஒரு நம்பிக்கையில் தான் நான் இந்த வீடியோவை பண்ணேன். ஸோ ஒரு மெமரிஸாகவும் க்ரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாக விஐடி ஜாயின் பண்ணும்போது முடிக்கும்போது எல்லோரும் மாதிரியும் கேட்ட கேள்வி வந்து எனக்கும் கேட்டாங்க. இப்போ விஐடி ஜாயின் பண்ணும்போது, என்னப்பா விஐடி ஜாயின் பண்ணிட்ட, ஒரு பொண்ணு உஷார் பண்ணிட்டுருப்ப அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்துச்சு. சரி, விஐடி முடிக்கும்போது என்ன மாதிரி ஒரு கேள்வி வந்துச்சுன்னா, என்னப்பா விஐடி படிக்கிற, அப்படியும் அவங்களே வேலை வாங்கி கொடுத்துட்ருப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி வந்துச்சு. இது ரெண்டுமே நமக்கு செட் ஆகலை அப்படின்னா, இல்லை செட் ஆகலைன்றத விட
நமக்கு அது நம்ம அதுக்கு செட் ஆனவங்க இல்லை அப்படின்றது தான் ஒரு கரெக்டான ஒரு விஷயம். ஸோ இந்த வீடியோ எதுக்கு அப்படி இதெல்லாத்தையும் தாண்டி வந்து பார்த்தோன்னா எனக்கு இந்த 5 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு எல்லாருக்குமே அவங்களுடைய காலேஜ் லைஃப் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். ஸோ லைஃப்பில் ஒன் டைம் இந்த ஸ்டூடெண்ட்டுன்ற அந்த லைஃபாக இருக்கட்டும், இந்த காலேஜ் லைஃபாக இருக்கட்டும், எல்லாமே ஒன்ஸ் தான். ஸோ இதுக்குள்ளே நம்ம நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க கூட நம்ம ஒரு எல்லாமே இருக்கும். நானுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேங்ஸ் சொல்கிறேன். இப்போ கொஞ்சம் பிசி இந்த ஒரு கேங் இருந்திருக்கும், இந்த மாதிரி நிறைய கேங்ஸ் இருக்கும். கேங்கை தான் நம்ம எல்லாம் ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ நம்ம வைப் எப்படி செட் ஆகுமோ அதுக்கு அந்தந்த கேங் அந்தந்த மாதிரி வைப்பில் இருப்பாங்க. ஸோ நான் வந்து மேக்ஸிமம் என்னுடைய கேரக்டர் நேச்சர் எப்படி பார்த்தீங்கன்னா, நான் எல்லா ஆளுங்க கூடமே வந்து மேக்ஸிமம் பழகுவேன். எல்லா மாதிரியான ஃப்ரெண்ட்ஸு கூட பழகுவேன். எல்லாமே எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு கான்டாக்ட் டெவலப் பண்ணுறது, அந்த மாதிரி இவ்வளோ பேர் அப்படின்றது எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயம். நான் எல்லாருக்கூடையுமே அந்த மாதிரி தான் பழகுவேன். இப்போ தான் ஜாயின் ஆன மாதிரி இருக்குது. ஸோ அதுக்குள்ளவே முடிஞ்சிட்டு அந்த மாதிரியான ஒரு ஃபீல் தான். ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா, இது இல்லாமல் காலேஜ் முடிச்சிட்டாலுமே கூட அட்லீஸ்ட்டு நம்மளை இணைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நம்ம ஜென்ரேஷனில் வந்து சோஷியல் மீடியா வந்து ரொம்ப சோஷியல் மீடியாவில் நம்ம எல்லாருமே மேக்ஸிமம் கனெக்டடாக தான் இருப்போம். ஸோ அப்படி கனெக்டடாக இருக்கும்போது சில பேர்லாம் இருப்பாங்க இந்த சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணாமல் அது மாதிரி ஆள்லாம் எனக்கு அவ்வளவும் அவங்களுடைய அவங்களோட நேச்சரை எனக்கு வந்து அந்த மாதிரி அதில் பிடிக்காது சில பேர்லாம். ஏன்னா இப்போ உனக்கு ஒரு பர்த்டே வருதுன்னு வச்சுக்கேன், எனக்கு உன் பர்த்டே வந்து மறந்துட்டுருக்கலாம். நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனால் நீ ஒரு இப்போ காலேஜ் முடிஞ்சோன்னே நீ ஒரு வேலைக்கு போயிருப்பேன், நான் ஒரு வேலைக்கு போயிருப்பேன். உன்னுடைய லைஃப்பில் நீ பிஸியாக இருப்பேன், நான் ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ உனக்கு தெரிஞ்ச எவனோ ஒருத்தன் நம்மள 2 பேரும் கனெக்டடாக வச்சுட்டு இருக்கிற ஒருத்தன் உனக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஞாபகம் வந்திருக்கும். அவன் ஏதாச்சும் ஒரு ஸ்டோரியோ ஸ்டேட்டஸோ ஏதோ ஒன்று போட்டிருப்பான். ஸோ அதை நான் பார்த்துட்டு அடடா நம்ம சிதம்பரம் இன்றைக்கி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு நான் உனக்கு விஷ் பண்ணுவேன். ரொம்ப நாள் கழிச்சு உனக்கு பேசுவேன். ஸோ அதுதான் இந்த வீடியோவோட எண்டுக்கு நம்ம வந்தாச்சு. மேக்ஸிமம் இது மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நம்மள மாதிரியே தான் எல்லோரும் இருந்திருப்பாங்க அப்படின்றது காலேஜ் லைஃப்பில். ஸோ இந்த வீடியோ வந்து என்ன நினச்சி நான் பண்ணணும் அது பண்ணிட்டேன். சில பேர்லாம் இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்கள எல்லாம் நினைப்பாங்க, என்னடா இவனுங்க சும்மா இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெளியேருந்து பார்க்குறவன் அவனுக்கு அப்படி தெரியும். ஆனால் அது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது நம்ம தான் முடிவு பண்ணணும். நமக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம செஞ்சுட்டு இருக்கும்போது நமக்குள்ளே ஒரு ஹாப்பினஸ் க்ரியேட் ஆகும், நமக்குள்ளே ஒரு பாசிட்டிவ் வரும். ஸோ அது மாதிரி நம்ம பிடிச்ச விஷயத்த பண்ணிகிட்டே இருக்கும்போது இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்காச்சும் ஒரு நாள் நமக்கு அப்ரிஷியேட் அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். இப்போ சில பேர்லாம் வேலை கிடைக்கல, நம்ம கூடவே இருக்கிற வேலை கிடைச்சிட்ருக்கோம். ஸோ வேலை கிடைக்கல அந்த மாதிரிலாம் ஃபீல் ஆகிட்டு வெக்ஸ் ஆகிட்டுலாம் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். ஸோ அவங்களுக்கெல்லாமே அந்த மாதிரிலாம் நமக்கானது கண்டிப்பாக நம்மக்கிட்ட கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அந்த ஒரு பாசிட்டிவிட்டி தான் எல்லாருக்கூடமே இருக்கணும்னு நான் விரும்புவேன். ஸோ இதோட முடிச்சிடுறேன். நன்றி, வணக்கம், பாய்.